வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 7 சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் பற்றி பார்க்க போகிறோம். அதை சுருக்கமாக எஸ்சிஆர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் அப்படிங்கிறது வந்து தைரிஸ்டர் ஃபேமிலியில் ஒரு மெயின் மெம்பர். தைரிஸ்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸில் சுவிட்சிங்க்கு பயன்படுத்தப்படுகிற டிவைசஸ். ஸோ அந்த தைரிஸ்டர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பேசிக் தைரிஸ்டர் வந்து இந்த எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லப்படுகிற சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். அது தவிர அந்த தைரிஸ்டர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக், டயாக், அப்புறம் அதில் நிறைய உட்பிரிவுகள் எல்லாமே இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் அப்படிங்கிற எஸ்சிஆர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா, இது வந்து தைரிஸ்டர் ஃபேமிலியுடைய ஃபண்டமெண்டல் டிவைஸ்னு பார்த்தோம். இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆக்சுவலி மோட்டார் கண்ட்ரோல், பவர் ரெக்டிஃபிகேஷன், வோல்டேஜ் ரெகுலேஷன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது அதனுடைய சிம்பல். நம்ம ரெக்டிஃபயர்னு சொன்னதுனால இது ஒரு ரெக்டிஃபயர் சிம்பல். அதில் ஆனோடு ஏ, கேத்தோடு கே ரெண்டுமே ரெக்டிஃபயர் போலவே இருக்கிறது. அதில் அந்த கேத்தோடு பக்கமாக ஒரு கேட் அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக ஒரு டெர்மினல் இருக்கிறது. அது என்னென்னா, அதுதான் வந்து இந்த ரெக்டிஃபயரை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் கேட். ஸோ இப்போ அதனுடைய அமைப்பை பாருங்கள். இது வந்து ஒரு 2 டிரான்சிஸ்டர், ஒரு பிஎன்பி, ஒரு என்பிஎன், 2 டிரான்சிஸ்டரையும் ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இதனால் இதனுடைய ஜங்ஷன்ஸ் எப்படி வருதுன்னா பிஎன் அப்படிங்கிற அமைப்பில் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தில் பாருங்கள், இந்த பிஎன்பிஎனை 2ஆக பிரித்தா எப்படி இருக்குது. ஒரு லெஃப்டில் வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், ரைட்டில் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். இதில் வந்து மேலே உள்ள பியில் ஆனோடு, கீழே உள்ள என் வந்து கேத்தோடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த இன்னொரு பி டெர்மினல் வந்து பி மெட்டீரியல் வந்து கேட்டாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எப்போ இந்த கேட்டுக்கு நம்ம ஃபார்வேர்டு பயாஸ் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அப்போ வந்து இந்த சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் ஆன் ஆகி அதன் வழியாக லோடுக்கு கரண்ட்டை கடத்தும். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் வோல்டேஜை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதனுடைய ஓவரால் வோல்டேஜ், அப்ளைடு வோல்டேஜ் பாருங்கள், அதில் வந்து ஆனோடுக்கு நெகட்டிவும் கேத்தோடுக்கு வந்து பாசிட்டிவும் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. அதே இது ஃபார்வேர்ட் பயாஸ் ஆகணும்னா இதில் பாருங்கள், ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேத்தோடுக்கு நெகட்டிவும் கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கு வந்து கேத்தோட பேஸ் பண்ணி வித் ரெஃபரன்ஸ் டு கேத்தோடு கேட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், ஃபார்வேர்டு பயாஸ் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வேர்டு பிரேக் ஓவர் வோல்டேஜ், அப்புறம் ஹோல்டிங் கரண்ட், அப்புறம் கேட் ட்ரிகரிங் கரண்ட், ஆவரேஜ் ஃபார்வேர்டு கரண்ட், அப்புறம் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு முக்கியமான பேராமீட்டர்ஸ். அதெல்லாம் என்னங்கிறத இந்த சார்ட்டை அடிப்படையாக வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து ஃபார்வேர்டு கரண்ட்டு, அப்புறம் அதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃபார்வேர்டு வோல்டேஜ்னு வச்சுடுங்க. அதனுடைய நெகட்டிவ் வந்து ஆப்போசிட்டில் இருக்குன்னு வச்சுடுங்க. ஸோ இந்த ஃபார்வேர்டு கரண்ட்டில் வந்து நம்ம அந்த கேட்டுக்கு கொடுக்குற வோல்டேஜ், கேட்டுக்கு கொடுக்குற த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு லிட்டில் ஃபார்வேர்டு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப இது வந்து இதன் வழியாக கடத்த ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸில் இது கண்டக்ஷன் பண்ணாது. ஆனால் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு மேலே போகிறப்ப அது ரிவர்ஸ்லேயும் அவலாஞ்சி மோடில் வந்து எக்ஸஸாக கரண்ட்டை கடத்தும். ஸோ அதனுடைய ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு மிகாமல் ரிவர்ஸ் வோல்டேஜ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். அதே மாதிரி ஃபார்வேர்ட்லேயும் அதே மாதிரி ஃபார்வேர்டு பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்குது. அதுக்கு அதிகமாக போயிடாதபடிக்கு பார்த்துக்கணும். அப்படி ஃபார்வேர்டு பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஓவர் வோல்டேஜ்னு ஒன்று வருது. அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டை வந்து எந்த ஃபார்வர்ட் பயாஸும் கொடுக்கல, 0ல் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த அப்ளைடு வோல்டேஜ், ஃபார்வேர்டு வோல்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம்னா அது வந்து அந்த பிரேக் ஓவர் வோல்டேஜுக்கு வந்த உடனே தான் அது என்ன ஆகும், அங்கேருந்து அந்த நீ அப்படிங்கிற பொசிஷனில் திருப்பி ரிவர்ஸில் வந்து கரண்ட்டை ஆன் ஸ்டேட்டில் கரண்ட்டை கடத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹோல்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கரண்ட் அதில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து நம்ம கேட்டுக்கு கொடுக்குற வோல்டேஜை நிறுத்திட்டா கூட, கேட்டுக்கு கொடுக்குற ஃபார்வேர்டு பயாஸ் வோல்டேஜ், அந்த ஃபார்வேர்டு பயாஸ் கரண்ட் நிப்பாட்டிட்டா கூட
அந்த ஹோல்டிங் கரண்ட் மூலமாக இந்த எஸ்சிஆர் கண்டினியூவாக ஆன்லேயே இருக்கும். எப்போ அந்த ஹோல்டிங் கரண்ட் வந்து லேட்சிங் கரண்ட்டுங்கிற பாயிண்ட், அந்த ஹோல்டிங் கரண்ட்டுக்கும் கீழே லேட்சிங் கரண்ட்டுங்கிற பாயிண்ட்டுக்கு கீழே வருதோ அப்போ தான் அந்த எஸ்சிஆர் வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் அது அதன் வழியாக லோடுக்கு கரண்ட்டை கடத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு எஸ்சிஆர் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம வந்து அதில் அடுத்தது ஒரு எஸ்சிஆருடைய ப்ராக்டிக்கல் சர்க்யூட் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த இதில் பாருங்கள், ஒரு டிசி லோடை ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு நம்ம டி சப்ளை கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஆஃப் பட்டன் ஒன்று வழியாக சீரீஸாக கொடுத்து ஆன் பட்டன்லேருந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர்ஸ்லேருந்து இதனுடைய கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதே ஆஃப் பட்டன்லேருந்து எடுத்து லோடு வழியாக எஸ்சிஆருடைய ஆனோடு கொடுத்து எஸ்சிஆருடைய கேத்தோட வந்து பேட்டரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் இப்போ நம்ம இந்த ஆன் பட்டனை ஆன் பண்ணோம்னா ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜ் வந்து இந்த கேட்டுக்கு வரும். அப்படி கேட்டுக்கு வரும்போது அது வந்து இந்த எஸ்சிஆர் ஆன் ஆகி லோடுக்கு அதன் வழியாக ஆனோடு கேத்தோடு வழியாக கரண்டை கடத்தும். லோடு வந்து ஆன் ஆயிரும். ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இது வந்து இந்த ஹோல்ட் ஆன் ஆகிடும். அப்படி ஹோல்ட் ஆன் ஆனதை ஆஃப் பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி ஆஃப் பண்ணுறது? ஏன்னா இப்போ நம்ம கேட்டுக்கு இந்த ஆன் பட்டன் புஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டா கூட தொடர்ந்து இந்த லோடு வந்து ஆன்லேயே இருக்கும். அப்போ அதை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆஃப் புஷ் பட்டனை யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி லோடு கொடுத்துருக்கப்ப இந்த ஆஃப் புஷ் பட்டன் வந்து இந்த லோடுடைய கெப்பாசிட்டியை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியில் இருக்கணும். நார்மலான கண்ட்ரோல் புஷ் பட்டன்ஸை கொடுத்தா ஒத்து வராது. ஸோ அந்த ஆஃப் புஷ் பட்டனுடைய என்சியில் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த என்சி ஓப்பன் ஆகி லோடு கட் ஆயிரும், இந்த எஸ்சிஆர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த எஸ்சிஆரை நம்ம அப்படி பண்ணாமல் வேறு மெத்தடில் எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாருங்கள், அதே படம் தான். அதில் அந்த ஆஃப் புஷ் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு ஆஃப் பட்டன் வந்து என்ஓ டைப் ஆஃப் பட்டனை இந்த எஸ்சிஆருடைய ஆனோடு கேத்தோடுக்கு பேரலாக கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக இந்த ஆன் பட்டனை ஆன் பண்ணி இந்த எஸ்சிஆரை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா லோடு வழியாக இந்த அதுக்கு வந்து இந்த எஸ்சிஆருடைய ஆனோடு கேத்தோடு வழியாக லோடுக்கு கரண்ட் போயிட்டுருக்கும். லோடு ஆனில் இருக்கும். அப்படி லோடு ஆனில் இருக்கிறப்ப இந்த S2 அப்படிங்கிற ஆஃப் பட்டன், அதாவது ஆஃப் பட்டன், பட் இது வந்து NO ஆஃப் பட்டன், இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த எஸ்சிஆர் பைபாஸ் ஆகிடும். அப்படி எஸ்சிஆர் பைபாஸ் ஆகிறப்ப அது வழியாக போகக்கூடிய அந்த ஃபார்வேர்டு கரண்ட் சுத்தமாக போகாது. அதனால் அந்த எஸ்சிஆர் ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம அந்த ஆஃப் பட்டனை கையை எடுத்தால் கூட எஸ்சிஆர் ஆஃப்லேயே இருக்கும். திருப்பி நம்ம ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணால் தான் அந்த எஸ்சிஆர் ஆன் ஆகும். இப்போ வந்து இந்த எஸ்சிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது வந்து யூனி டைரக்ஷன், அதாவது ஒரு டைரக்ஷனில் தான் இது கரண்ட் கடத்தும். கரண்டுடைய டைரக்ஷன் வந்து ஆனோடிலிருந்து கேத்தோடு நோக்கி தான் கடத்தும். அதனால் பை டைரக்ஷனில் கரண்ட்டு கடத்தாது. இதில் வந்து ஒரு ஏசி இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். அப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதே மாதிரி ஆன் பண்ணுறப்ப இந்த ஏசியுடைய பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் எப்போ இருக்கோ அப்போ வந்து இந்த கேட் வழியாக ஆன் ஆயிரும். எஸ்சிஆர் ஆன் ஆகி கரண்டை கடத்தும். நம்ம இந்த புஷ் பட்டனை அமுத்தி இருக்கிற கையை எடுத்துட்டோம்னா எப்போ அந்த ஏசி வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் சைடுக்கு வருதோ அப்போ இந்த எஸ்சிஆர் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ ஏசியில் இதை ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த ஒரே ஆன் புஷ் பட்டன் மட்டும் போதும். ஆன் பண்ணிட்டோம்னா அது வந்து ஏசி நம்ம ஆன்லேயே வச்சுருக்கணும். இந்த ஆன் புஷ் பட்டனை, இந்த ஆன் புஷ் பட்டனை எப்போ நம்ம கையை எடுத்தாலோ அல்லது அதனுடைய இது வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகிறப்ப அந்த ஏசி நெகட்டிவ் சைடு வரும்போது இந்த எஸ்சிஆர் தானாக ஆஃப் ஆயிரும். அடுத்தாப்புல இந்த எஸ்சிஆரை வந்து ஃபேஸ் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக அது என்ன ஃபேஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி வோல்டேஜுக்கு இன்புட் வோல்டேஜாக கொடுத்து இதில் வந்து பாருங்கள் ஆன் புஷ் பட்டனுக்கு சீரியஸாக ஒரு ரியோஸ்டாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இந்த வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர்ஸ் கொடுக்காம ஒரு கெப்பாசிட்டரும் அந்த ரெண்டுடைய அந்த ரியோஸ்டாட் கெப்பாசிட்டர் ஜங்ஷனில் இருந்து ஒரு டயோடை கொண்டு போய் இந்த எஸ்சிஆருடைய கேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணால் நம்ம இந்த ரியோஸ்டாட்டுடைய வேல்யூக்கு தகுந்தாப்புல இந்த கெப்பாசிட்டர் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சார்ஜ் ஆகும். அந்த கெப்பாசிட்டருடைய சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது தான் இந்த டயோடு வந்து அதனுடைய ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜுக்கு வந்து இந்த எஸ்சிஆருடைய கேட்டை வந்து ஆன் பண்ணி விடும். ஆன் த்ரெஷோல்டுக்கு வரும்போது ஆன் பண்ணி விடும். அதில் மேலே அந்த வேவ் பாருங்கள், பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனில் மட்டும்தான் ஏசியில் இது ஒர்க் பண்ணும், நெகட்டிவ் ஆல்டர்னேஷனில் இது ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த ஆன் புஷ் பட்டன் ஆன்லேயே இருந்தால் கூட எப்பெல்லாம் பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் வருதோ அதில் எப்பெல்லாம் அந்த இந்த கெப்பாசிட்டருடைய வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகி எப்போ அந்த டயோடுடைய ஃபார்வேர்டு வோல்டேஜுக்கு வருதோ அப்போ தான் கண்டக்ஷன் ஆரம்பிக்கும். மேலே பாருங்கள், மேலே உள்ள பாசிட்டிவ் அந்த ஆல்டர்னேஷனில் வந்து பாதி தான் கண்டக்ஷன் பண்ணுது. அப்புறம் திருப்பி ஆஃப் ஆயிடுது. பழையபடிக்கு
அந்த பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் ஸ்டார்ட் ஆனாலும் ஆன் ஆகுறதுல எப்போ அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஓரளவுக்கு வருதோ அப்போ தான் கண்டக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது. இதன் மூலமாக ஒரு எஸ்சிஆரை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் கண்ட்ரோல் டிவைஸாகவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தால இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு லேம்ப் லோடு கொடுத்துருக்கோம். ஒரு ஏசி வோல்டேஜ் இந்த ஒரு எஸ்சிஆருக்கு வந்து நம்ம சுவிட்ச் வழியாக கொடுக்காம ஒரு பல்ஸ் கொடுக்குறோம். அதனுடைய கேட்டுக்கு ஒரு பல்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுடுங்க. இப்போ வந்து எப்போதுமே அந்த பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன் ஆரம்பிக்கிறப்ப அந்த பல்ஸ் வர மாதிரி இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி இருந்தால் கம்ப்ளீட் ஆஃப் வேவ் கண்டக்ஷன் ஆயிரும். கீழே உள்ளதுக்கு வந்து ஆல்டர்னேட் கரண்ட்டுடைய டைரக்ஷன் மாறும்போது கீழே எஸ்சிஆர் ஒர்க் பண்ணாது. திருப்பி பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த பல்ஸ் வரும்போது அப்படி ஆஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் மாதிரியே ஆஃப் வேவ் மட்டும் கண்டக்ஷன் பண்ணி அந்த லோடுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த பல்ஸ் வந்து எப்படி பாருங்கள், கொஞ்சம் தள்ளி வரும்போது பாருங்கள், இப்போ அந்த எப்போ பல்ஸ் ஆன் ஆகுதோ அப்போ தான் இந்த கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட θ2ங்கிற ஆங்கிளில் வரும்போது அந்த ஆங்கிளுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த ஆஃப் வேவுமே வந்து பாதி தான் ஆன் ஆகிற மாதிரி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த கேட்டை கொடுக்குறோம், θ3 ஆங்கிளில் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்ன பண்ணும், இன்னும் அந்த ஆஃப் வேவுடைய சைஸ் வந்து இன்னும் குறைஞ்சிரும். அந்த கண்டக்ஷன் பேண்டுடைய சைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இதன் மூலமாக அவுட்புட்டுக்கு ஒரு வோல்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துக்கலாம். அதன் மூலமாக டிஃபரன்ஸ் அவுட்புட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஒரு சாம்பிள் எஸ்சிஆர், ஜென்ரல் பர்பஸ் எஸ்சிஆர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து 2N6509 அப்படிங்கிற ஒரு எஸ்சிஆருடைய டேட்டா ஷீட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். அதனுடைய பேக்கேஜ் வந்து TO220 பேக்கேஜ். இந்த 7805 அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்களோ அந்த மாதிரி பேக்கேஜ் தான். அதில் வந்து பீக் ஆஃப் ஸ்டேட் வோல்டேஜ், அதாவது ஆஃபில் இருக்கிறப்ப அதனுடைய பீக் வோல்டேஜ் எது வரைக்கும் போகலாம், ஏன்னா அந்த பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எது வரைக்கும் போகலாம், பிரேக் ஓவர் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 வோல்டேஜ். அதே தான் ஆர்எம்எஸ் பீக் ஆஃப் ஸ்டேட் வோல்டேஜும் 600 தான். ஆர்எம்எஸ் ஆன் ஸ்டேட் கரண்ட்டு, அது வந்து ஆனில் இருக்கிறப்ப, அந்த எஸ்சிஆர் ஆனில் இருக்கிறப்ப அதன் வழியாக போகக்கூடிய ஆர்எம்எஸ் கரண்ட் வந்து 25 ஆம்பியர். ஆவரேஜ் கரண்ட் வந்து நம்ம 16 ஆம்பியர் வரைக்கும் இந்த எஸ்சிஆரில் கொடுத்துக்கலாம். கேட் ட்ரிக்கர் கரண்ட் வந்து 15 மில்லி ஆம்பியர். அதனுடைய கேட்டுக்கு நம்ம 15 மில்லி ஆம்பியர் கரண்ட் போகிற மாதிரி கொடுத்தாலே அந்த கேட்டு வந்து இந்த எஸ்சிஆரை ஆஃப் ஸ்டேட்லேருந்து ஆன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கான ட்ரிகர் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு. அப்புறம் ஹோல்டிங் கரண்ட், இந்த ஹோல்டிங் கரண்ட் என்னென்னா, அது கேட்டுக்கு நம்ம ஒரு ட்ரிகர் கொடுத்து அதன் வழியாக கரண்ட் கண்டக்ஷன் ஆரம்பித்த உடனே 50 மில்லி ஆம்பியருக்கு மேலே அதன் வழியாக லோட் கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த எஸ்சிஆர் வந்து ஹோல்டிங்கில் இருக்கும். நம்ம ஆன் கொடுக்குற கேட்டு கொடுக்குற ஃபார்வர்ட் பயஸை கட் பண்ணிட்டா கூட அந்த எஸ்சிஆர் வந்து ஆன்லேயே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு சிலிக்கான் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.